நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார் வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் என்டிஏ கூட்டணி 195 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? என்டிஏ கூட்டணிக்கு முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கமான செயல்பாடு, அதன் அடிப்படையிலே மாநிலத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, மத்திய அரசுடைய திட்டங்கள் பீகார் போன்ற மாநிலங்களிலே பின்தங்கிய பகுதியில் கூட 100% சென்றடைந்திருக்கிறது. வளர்ச்சிக்கான ஓட்டு, நல்ல கூட்டணிக்கான ஓட்டு, குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற செய்தி நாட்டுக்கு செல்லக்கூடிய ஓட்டு. இந்த ஓட்டு ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஓட்டு. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும், தமிழ்நாட்டில் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் தேர்தல் இந்தியா முழுவதும் பாடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மேலும் பாடம் சரியான பாடமாக இருக்க வேண்டும். பீகார் என்றாலே பின்தங்கிய மாநிலம் என்று பெயர். இன்றைக்கு பீகார் மாநிலத்திலே ஒரு முன்னேற்றம் தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஏற்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் மத்திய மாநில அரசுகளுடைய மொத்த கருத்து. அதற்கடித்த வாக்குத்தான் இந்த வாக்கு. மேலும் எதிர்கட்சிகளுடைய தவறான பிரச்சாரத்திற்கு வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய SIR பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் அந்த வாக்காளர்களே அதற்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சதி, அதன் அடிப்படையில் தான் இங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வாக்காளர்களை இனியும் அரசியல்வாதிகள் முட்டாளாக்க முடியாது. வாக்காளர்கள் புத்திசாலிகள், அவர்கள்தான் எஜமானர்கள் என்பதை அரசியல் தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தேர்தல் கொடுக்கும் பாடம். அது காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.